ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அதை எண்ணெயில் வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்சியில் இது மாதிரி கிரைண்ட் பண்ணி அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு நல்லா இதையே வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு கிரேவி செஞ்சு வச்சுட்டா போதும், சாப்பாடு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ். இது ஒன்று மட்டும் செஞ்சால் போதும், வேலையும் கம்மியாகும். குழம்பு, பொரியல், ரசம்லாம் வைக்கவே வேண்டாம், இது மட்டும் வச்சா போதும். இப்போ இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா எண்ணெய் நீங்கள் இன்னும் அதிகமாக ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதும் அதுக்கப்புறமா சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், சீரகத்தை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால உங்களுக்கு கடாயில் ஒட்டாமல் வர்றதுக்காக நல்லா இதை வதக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் இது இருக்கிறனால ஒட்டாது. இப்போ நான் வச்சுருக்கிற கடாயும் ட்ரைப்ளை கடாய், அதனால் ஒட்டாது. நீங்களும் இது மாதிரி நான்ஸ்டிக் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிற கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். பெப்பர் தூளும் போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக பெப்பர் தூளே நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இது சில்லி சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்பவும் செய்கிற கிரேவி மாதிரி இருக்காது, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க, எப்படி இவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இந்த கிரேவி செஞ்ச அப்படின்னு. நான் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தேன், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கிரேவி எல்லாம் கொஞ்சம் வேகணும், பச்சை வாசம் போகணும். அதனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் 1/4 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்துருக்கேன். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவைங்கிறது நமக்கு தெரியும், அதனால் தேவைக்கு அளவான சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா இதை வதக்கிடணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பொடி உப்புனா பொடி உப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வேகணும், அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். சிக்கன்லேயே தண்ணி விடும், அதனால் ஒரு 1/4 டம்ளர் நான் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். முதல்லையே அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா இது வதங்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி. மிஸ் பண்ணாமல் இந்த கிரேவியை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. இந்த ஒரு கிரேவி செஞ்சு வச்சுட்டாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். வெறும் வெள்ளை சாதம் இல்லைன்னா டிஃபன் ஐட்டம் ஏதாவது நீங்கள் செஞ்சுக்கலாம். பிரியாணி ஐட்டத்துக்கு கூட நல்லாயிருக்கும். தேங்காய் சாதம், பிரியாணி, அது மாதிரி கீ ரைஸ், அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வீட்டில் இன்றைக்கி கீ ரைஸ் பண்ணேன், அதனால் அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த கிரேவி நான் செஞ்சுருந்தேன். இது சுக்கா மாதிரி நீங்கள் ட்ரையாக கூட நீங்கள் எடுக்கலாம். நான் செமி கிரேவியாக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னா லெமன், ஒரு 1/4 லெமன் நீங்கள் புழிஞ்சு இதில் சேர்த்துக்கலாம். நான் லெமன் இல்லாதனால தயிர் நான் சேர்த்துக்கிட்டேன். தயிர் சேர்த்தும்போது டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு, அப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவி
நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்ததுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி, வேறு மாதிரி ரெசிபி நிறைய வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த கிரேவி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.